ஹலோ ஆல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் அபவுட் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ். என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி காலேஜில் ஆஃபர் வாங்கினேன், என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நமக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவை, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் தேர்ட் இயர் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஸ்கூல் டு காலேஜ் நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து சிஐடியில், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ். நான் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கேன். ஸோ நான் இப்போ ஆஃபர் வாங்கிட்டேன். நான் எப்படி வந்து என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி ஆஃபர் வாங்கினேன், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மித் சொல்கிறேன். லைக் சிஜிபிஏ, ஹை சிஜிபிஏ இருந்தால் நீங்கள் நல்லா பேக்கேஜில் பிளேஸ் ஆகலாம், ஹை பேக்கேஜில் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்குது. அந்த மித் வந்து டோட்டலி ராங். லைக் சிஜிபிஏ இட் மேட்டர்ஸ், பட் ரொம்ப கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி வருதுன்னா அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மாதிரி வச்சுருப்பாங்க. லைக் 8.5 சிஜிபி அபவ் பீப்புள்ஸ் மட்டும் தான் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த சிஜிபி அப்படின்றது ஒரு மேட்டர்ஸாக இருக்கும். பட் நீங்கள் 9.8 சிஜிபி வச்சுருக்கேன், நான் நல்லா பிளேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் லைக் தட். ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன். இதை ஸ்டூடெண்ட்ஸோட சரௌண்டிங்ஸில் நிறைய ஒரு மித்தாக இருக்குது. லைக் இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா எனக்கு ஹையர் பேக்கேஜ் கிடைக்கும், அண்ட் நான் ஏஎம்எல் கோர்ஸ் எடுத்தால் ஹையர் பேக்கேஜ் கிடைக்கும். இந்த ஐடி செக்டார், ஐடி டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக ஹை பேக்கேஜில் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பெரிய மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் மித்தை வந்து பிலீவே பண்ணாதீங்க. இப்போ ஏஎம்எல் ஸ்டூடெண்ட், ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் சைபர் இருந்தாலும், நீங்கள் எல்லாருமே யூ கம் பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு தான். ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக தான் பிளேஸ்மெண்ட் நடக்கும். யாருக்குமே தனியாலாம் வராது. அப்படியே தனியாக வரும். லைக் இப்போ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு நான் ஏஐ பேஸ்டு ரோல்ஸில் தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு வந்துட்டு உங்கள் காலேஜ்லேயே வந்து சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதுவுமே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் நான் அனுப்புவேன் அப்படின்லாம் உங்கள் காலேஜ் பார்க்காது. இப்போ எங்கள் காலேஜில் எப்படின்னா அந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்குது. இப்போ ஏஐயில் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா, ஸோ ஏஐயில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவை வச்சு தான் அவங்க உள்ளேயே இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. தேர்ட் வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்போம்ல. இப்போ நானுமே இருந்திருக்கேன். எனக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மலாம் பிளேஸ் ஆவோமா, நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஸ்டேட்டில் எல்லாருமே இருந்திருப்போம். லைக் நான் பிளேஸ் ஆகும்போது அவ்வளோ பேரும் பிளேஸ் ஆகலை. லைக் ஒரு 15 பேர் தான், ஒரு 50 பேர் ஆயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்குள்ளேயுமே அப்படியே நான் வந்து ஒரு மாதிரி மனசை குழப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நமக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு, அவள் தான் நம்ம இன்னும் பிளேஸ் ஆகாமல் இருக்கோம், எல்லாருமே ஆயிட்டு இருக்காங்க, நம்மளாம் எப்போ ஆகும், நமக்குலாம் கிடைக்குமா கிடைக்காது அப்படி இப்படிலாம் ஒரு மாதிரி டோன்லலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் வந்து எஃபர்ட் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கம்பெனிஸ் வர வர நீங்கள் இந்த கம்பெனி ஃபெயில் ஆயிட்டீங்களா, நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கம்பெனிக்கு அந்த ப்ராப்ளம், அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, நல்லா சூப்பராக பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதையும் நீங்கள் லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நிஜமாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜுமே கிடைக்கும். அண்ட் யாருமே மனசை தளர விடாதீங்க. எல்லாருக்குமே நல்ல பேக்கேஜில் நீங்கள் எல்லாருமே பிளேஸ் ஆகிடுவீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை தானே, நம்மளும் நம்ம ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்கள் எல்லாருக்கும் அதுவும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படியும் ஒரு 5 to 6 ஸ்டேஜஸ் இருக்கும். லைக் ஒரு நார்மல் ப்ராசஸ்னால் ஒரு 4 to 5 ப்ராசஸ் இருக்கும், அரல்ஸ் 5 to 6 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு எப்போவுமே ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும். லைக் நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜிடி ரவுண்ட், மேபி பீப்புள்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஜிடி ரவுண்ட் மாதிரி வைப்பாங்க, ஜென்ரல் டிஸ்கஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களை ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி நீங்கள் பேச வைப்பாங்க. லைக் ஒன்று டிபேட் மாதிரி போகும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜிடி ரவுண்ட். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூக்குள்ளே போவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு 600 பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து எலிமினேட் பண்ணி ஜிடி ரவுண்ட் போய் அதுலேருந்து எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு கோடிங் ரவுண்ட் இருக்கும். லைக் டெக்னிக்கல் இன்டர்வியூ 1 இருக்கும். மேபி இன்னொரு லெவல் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு
2 டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று உங்களோட ரெஸ்யூமே பேஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு கொஷின் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கொஷின் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ரெஸ்யூமேல வந்து என்ன ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அதில் நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜாவா அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஜாவாவில் நல்லா கோடிங் பண்ணுவீங்களா, அவங்க உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுப்பாங்க. அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். மேபி ஒரு 1 or 2 கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்வல் குவரிஸ் ஏதாச்சும் கேட்பாங்க. லைக் எஸ்கியூஎல் நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படி உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டிபிஎம்எஸ்லேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே போடுவீங்க. ஓரளவுக்கு பேசிக் கோடிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக அதை வந்து கிராக் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஹெச்ஆர் இன்டர்வியூ நீங்கள் வந்துட்டீங்கனாலே மோஸ்ட்டாக ஒரு 90% ஆஃப் இன்டர்வியூ வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்க பேசிக்காக பிஹேவியரல் கொஷின்ஸ் அண்ட் மேனேஜரல் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில்லே இல்லைடா அவன் தான் வந்து பிளேஸ் ஆகிட்டான், நான் இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்கிக்காதீங்க. ஸ்கில் இல்லாமல் ஒருத்தவங்களால போக முடியாது. லைக் சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த மாதிரி அவனுக்கு ஸ்கில்லே இல்லாமல் போயிடும். பட் அவங்களும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களும் படிச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அந்த எஃபர்ட்ஸ் கொஞ்சம் போட்டோம்னா நமக்கான டிசர்விங் பொசிஷனுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். ஸோ நான் வந்து இன்னும் பிளேஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எதையுமே நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, லேர்ன் நியூ ஸ்கில்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு இன்டர்வியூ வரும்போது கான்ஃபிடென்ட்டாக அதை டெலிவர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நல்லபடியாக பிளேஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்குது, எப்படி நான் ஆஃபர் வாங்கினேன், எப்படி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நான் எந்த கம்பெனியில் வாங்கினேன், அண்ட் இதெல்லாம் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.